ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 3 டைப் ஆஃப் ட்ரிங்க் வெரைட்டிஸ் பார்க்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸு, மெயினாக தைராய்டு ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த 3 டைப் ஆஃப் ட்ரிங்க்குமே சூட் ஆகுங்க. என்னென்ன பொருள் போட்டு எப்படி வறுத்து அரைக்கலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கி எந்திரிச்சது மார்னிங் எடுக்கக்கூடிய எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கக்கூடிய இந்த ட்ரிங்க் தாங்க. இதுக்கு 3 பொருள் தான். சீரகம், சோம்பு, வெந்தயம், இந்த 3 தாங்க. சீரகம் 1 டம்ளருங்க, சோம்பு 1 டம்ளர், வெந்தயம் 1 டம்ளர், 3மே ஒவ்வொரு டம்ளர் தாங்க. 3மே கிராமில் சொல்லணும்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. 3மே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கலாங்க. இந்த 3தையும் நல்லா வறுத்து நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சு காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. வெந்தயம் 100 கிராமுங்க. 1 டம்ளர் நம்ம சேர்த்தும் போது நம்ம உடம்புல பித்தம் தூங்கி எந்திரிச்சது பித்த லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். பித்தத்தை குறைச்சி உடம்பை கூலிங்காக வச்சு நம்மளோட டைஜஷன் மெட்டபாலிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க வெந்தயம் சேர்த்திக்கிறனால. சீரகமும் 1 டம்ளருங்க, 100 கிராம். சீரகம் நம்மளோட உடம்பை சீராக வச்சுக்கும். நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸில் தேங்கி இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை சீரகம் கரைக்குங்க. அடுத்து சோம்பு 100 கிராம், 1 டம்ளர் தாங்க. சோம்பு நம்மளோட ஜீரண சக்தியை மேம்படுத்தும். நாள் ஃபுல்லாக நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஜீரணிக்கிறதுக்கு சோம்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. 3மே ஈக்குவல் அமௌண்ட்டில் சீரகம், சோம்பு, வெந்தயம் 3மே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. சீரக தண்ணி மட்டும் குடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி நீர்க்கடுப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வெந்தயம், சோம்பெல்லாம் சேர்த்தும் போது நம்மளுக்கு பாடி கூலிங்காக வச்சு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நாள் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணிக்கும் இந்த பொடி குடிக்கும்போது தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்குங்க. ரெகுலராக மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த பொடி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் நம்ம தண்ணி கொதிச்சதே அப்படியே குடிச்சிக்கலாங்க. வடிகட்டாமல் குடிச்சிக்கலாம். ஒருத்தருக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயமெல்லாம் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் கசக்க தான் செய்யும். ஆனால் நம்ம நல்லா சூடாக குடிக்கும்போது ஒரு மார்னிங் ஒரு டீ குடித்த ஒரு ஃபீலிங் வருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சூடாக குடிக்கும்போது நம்மளோட உணவு குழாயில் தேங்கி இருக்கிற அந்த கெட்ட கொழுப்புகளை நல்லா குறைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் சூடாக குடிச்சிக்கோங்க. இதில் வெந்தயம், சீரகமெல்லாம் சேர்த்துருக்கனால சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். நல்லா சுகர் லெவலு குறையுங்க. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ராலும் நல்லா குறைக்கும். தைராய்டு இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு சூப்பரான நியூட்ரிஷியஸ் ட்ரிங்க்கு தாங்க. உளுந்தங்கஞ்சி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. தோலோடு இருக்கிற உளுந்து 1 கப் எடுத்துக்கோங்க. உளுந்து யுட்ரஸை நல்லா பலப்படுத்துங்க. நம்மளோட போன்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு கருப்பு எள்ளுங்க. 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் வேர்க்கடலையும் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பாதாம் சேர்த்திக்கோங்க. பாதாமும் நம்மளோட மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்கள். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணும் பாதாம். இந்த 4 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை போட்டு வறுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சும்மா ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வறுக்கும் போதே அது நல்லா வறுபட்டுரும். தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்தில் தான் நார்ச்சத்து அதிகங்க. நம்மளோட கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணும். கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்க கருப்பு உளுந்து எடுக்கும்போது கால் வலியெல்லாம் குறையுங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை 1/2 கப் சேர்த்திக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டியே ஆற வச்சுக்கலாங்க. வேர்க்கடலையிலேயும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஃபைபரும் 2மே வேர்க்கடலையில் அதிகங்க. நம்மளுக்கு வயிறை ஃபில்லாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் கருப்பு எள்ளுங்க 1/2 கப். சுத்தம் பண்ணால் கருப்பு எள் 1/2 கப் எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளில் இரும்பு சத்து ரொம்ப அதிகங்க. நம்மளோட மூட்டு தேய்மானமாக இருக்கட்டும், இல்லை முழங்கால் வலி பிரச்சனையெல்லாம் வர்றவங்க கண்டிப்பாக இந்த உளுந்தங்கஞ்சி ரெசிபி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 பாதாம் சேர்த்திக்கலாங்க. பாதாம் எல்லாம் நம்மளோட கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அளவுகள் தான் ரொம்ப முக்கியம். எதுவாக இருந்தாலும் அளவுகள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. பாதாம்னா பாதாம் 10 மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்தால் தான் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும். ரொம்ப ஜீரணமாகறக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே அளவுகள் கரெக்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ப்ராப்ளம் வராதுங்க. நாளையுமே நல்லா ஆற வச்சு வறுத்து அரைச்சிக்கோங்க. லைட்டாக தருதருன்னு அரைச்சாலும் நம்ம சாப்பிட்றப்போ அந்த வாயில் நடக்கலையில் தட்டுப்படும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க.
ஒருத்தருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு தாராளமாக 2 கரண்டி அளவுக்கு நம்ம வறுத்து அரைச்ச பொடி சேர்த்து ஃபஸ்ட்டே பச்சை தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. ஏன்னா கட்டிகள் வராமல் இருக்கிறதுக்காக கரைச்சிட்டு நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நம்மளுக்கு கொதிச்சதுனாவே கெட்டியாகுங்க. நீங்கள் கெட்டியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் கூட ஆட் பண்ணி கெட்டியாக ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை தண்ணியாட்ட வேணுனாலும் நம்ம காய்ச்சிக்கலாங்க. நம்மளோட விஷ் தான். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க. நம்ம எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் பச்சை வாசம்லாம் அடிக்காது. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், பனங்கல்கண்டு, வெல்லம் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு எபோல்ருந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே குடிக்கலாம். யுட்ரஸை வந்து நல்லாவே ஸ்ட்ராங் படுத்துங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை முழங்கால் வலி, முழங்கால் வந்து தேய்மான பிரச்சனை எல்லாத்தையுமே இது க்யூர் பண்ணும். ரெகுலராக நீங்கள் 1 மாதத்துக்கு எடுத்து பாருங்கள். எந்த டைம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மார்னிங் எடுத்துக்கலாம், ஈவினிங் எடுத்துக்கலாம். சூப்பராக இந்த உளுந்தங்கஞ்சி நல்ல எஃபெக்ட் இருக்குங்க. வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க. அரைச்சி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்பவே மார்னிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்துட்டு நம்மளோட உடம்புல ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு உண்டான நைட்டு ஃபேட் கண்டென்ட் ட்ரிங்க் தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு 1 டம்ளருங்க, மல்லி 1 டம்ளர், சீரகம் 1/2 டம்ளருங்க, சோம்பு 1/2 டம்ளர், வெந்தயம் 1/2 டம்ளருங்க. மல்லி கொள்ளு மட்டும் ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்கோங்க, மீதி எல்லாம் 1/2 டம்ளருங்க. ஓமம் 1/2 டம்ளர், கருஞ்சீரகம் 1/4 டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஹீட்டு, அதனால் 1/4 டம்ளர் மட்டும் போதுங்க. ஃப்ளாக் சீட்ஸு வந்து நான் 1/4 டம்ளர் மட்டும்தான் இருந்துச்சு, நீங்கள் 1/2 டம்ளர் கூட ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 பட்டை, 1 துண்டு சுக்கு, 1 ஏலக்காய் சேர்த்தும் போது நம்மளுக்கு ஒரு டீ குடித்தா கிரேவிங்ஸும் குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. அதனால் பட்டை சுக்கில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொருள் எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு கொள்ளு சேர்த்திக்கோங்க. கொள்ளு வந்துட்டு கெட்ட கொழுப்பை நல்லா குறைக்குங்க. பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு கொள்ளு வந்து ஒரு மெயின் முக்கிய பொருளுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சது நம்ம எடுத்துக்கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்லியும் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. மல்லி வந்துட்டு தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. நம்மளோட கர்ப்பப்பையும் நல்லா ஸ்ட்ராங் படுத்தும். தேவையில்லாத கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கிற தேவையில்லாத கழிவுகளையும் அகற்றுங்க. மல்லியும் லைட்டாக வறுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க. அடுத்த சீரகம் வந்து 1/2 டம்ளருங்க. கொள்ளும் மல்லி மட்டும்தான் ஒவ்வொரு டம்ளர், மீதியெல்லாம் 1/2 டம்ளருங்க. சீரகம் 1/2 டம்ளர் அந்த சூட்லேயே நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை சீராக வச்சுருக்குங்க. அடுத்து சோம்பு வந்து 1/2 டம்ளருங்க. சோம்பு வந்து மெட்டபாலிசம், ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 1/2 டம்ளர் தான். வெந்தயம் சேர்த்தும் போது நம்மளோட பாடியை வந்துட்டு நல்லா கூலிங்காக வச்சுருக்கோங்க. பாடி நல்லா ஹீட்டாக இருக்கும்போது தான் பித்த லெவல் ஜாஸ்தியாகி எல்லா டிசீஸும் என்ட்ராகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குங்க. வெந்தயம் ஆட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். சுகரும் சரி, கொலஸ்ட்ராலும் சரி, தைராய்டு ப்ராப்ளமும் சரி. அடுத்தது வந்து ஓமம் வந்து 1/2 டம்ளருங்க. ஓமம் வந்துட்டு நம்ம ஏதாவது சாப்பிட்டது டைஜஷன் ஆகலிங்கும் போது அது சரி செய்யும். ஓமம் வந்து நல்லா நம்மளுக்கு வந்துட்டு வயிற்று பிரச்சனைகளை தீர்க்குங்க. நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடும்போது நல்லா யூஸ் ஆகும். அடுத்தது வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் கருஞ்சீரகம் கண்டிப்பாக நீங்கள் 1/4 டம்ளர் தான் எடுக்கணும். கருஞ்சீரகத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறனால புற்றுநோய் செல்ஸ் எல்லாம் வராமல் தடுக்குங்க. சுகரையும் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கும். ஆனால் அளவுகள் மட்டும் 1/4 டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் 1/4 டம்ளருங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லாம் அதிகமான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறனால கொலஸ்ட்ரால் லெவலையும் குறைக்குங்க. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்காகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகுங்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. கருஞ்சீரகம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த ஹீட்லேயே வறுக்கும்போது போட்டதையுமே வெடிக்க ஆரம்பிக்கும். வெடித்ததையுமே நீங்கள் எடுத்துக்கொட்டி ஆற வச்சுக்கலாம். சும்மா 1 செகண்ட் கூட ஆகாது வறுக்கிறதுக்கு. அடுத்து வந்து 2 பட்டை, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க. லைட்டாக ஏலக்காய் கலர் மாறினதையுமே நம்ம எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாங்க. சுக்கு வந்துட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க முடியாது. லைட்டாக இடிகளில் தட்டிட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிங்க்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 மந்த் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத இடத்துல வந்து கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகளை வந்து நல்லாவே குறைச்சி கொண்டு வருங்க. ரெகுலராக வந்து இதை நம்ம நைட்டு எடுத்துக்கலாம். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறங்க நைட்டு இப்போ ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா 8 மணிக்கு இந்த ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா 9 மணிக்கு தூங்கலாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி
கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ட்ரிங்க் எடுக்கும்போது நம்மளுக்கு சுகர் வந்து ஹையாக இருந்தாலும் லோவாகுங்க, நல்லா சுகரும் குறையும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாகுங்க. தைராய்டு பிரச்சனை எல்லாருமே எடுத்துக்கலாம். யார் யார் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க. ஏன்னா கருஞ்சீரகம் ஹீட்டு, அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் ப்ரெக்னென்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க 2 பேர் தவிர்த்து எல்லாருமே எடுத்துக்கலாங்க. மெயினாக தொப்பையை குறைக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து நல்லாவே யூஸ் ஆகுங்க. 1 மாதம் கண்டினியூஸாக குடிச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நான் வெயிட் லாஸ்க்கு உண்டான எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸோ லஞ்சோ இல்லை சாலடு சூப்பு எல்லாமே போட்டிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.